Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 6 guys. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 வார்த்தை காமிக்கிறேங்களா, இந்த 10 வார்த்தை மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு அப்படின்னா நிறைய வாக்கியங்களை உங்களால மேக் பண்ண முடியும். அது என்னன்னு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து now அப்படின்னா வந்து தமிழ்ல இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இந்த இப்ப அப்படின்ற இந்த வேர்டை வச்சு நம்ம நிறைய வாக்கியங்கள் மேக் பண்ண முடியும். இப்ப முயற்சி செய் அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம்? try now. இப்போ ஓய்வெடு rest now. இப்ப தொடங்கு start now. இப்ப விளையாடு play now. அடுத்து இப்ப கேளுன்னு சொல்லும்போது listen now. இப்ப செய் do now. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கிற வேர்ட் இதுதான் now அப்படின்னா இப்போ. இன்னும் கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்ப தூங்குன்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம்? sleep now. இப்ப நிறுத்து stop now. இப்ப காத்துரு wait now. இப்ப கூப்பிடு call now. இப்ப எழுது write now. இப்ப பேசு speak now. இப்ப அடுத்து வந்து நம்ம செகண்ட் வேர்ட் வந்து from அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? இருந்து அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். இது ஆல்ரெடி ஒரு டேல வந்து நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு என்னிடம் இருந்து அப்படின்னு இருக்கு. இதுக்கு இங்கிலீஷ்ல from me. இந்த from me அப்படின்றது எப்படி வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா fromனா இருந்து மீனா என்னை, இது ரெண்டும் சேரும்போது from me. என்கிட்ட இருந்து, உன்கிட்ட இருந்து from you, அவன் கிட்ட இருந்து from him, அவகிட்ட இருந்து from her, அவங்க கிட்ட இருந்து from them, நம்ம கிட்ட இருந்து from us. அப்ப அந்த இருந்துன்றதுக்கு fromன்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்தியாவில இருந்து அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்கிலீஷ் எப்படி வரும்? from India. என் அம்மா கிட்ட இருந்து from my mother or from my mom. என் ஸ்கூல்ல இருந்து from my school. என் டீச்சர்ட்ட இருந்து from my teacher. நேத்துல இருந்து அப்படின்னு சொல்றோம் from yesterday. இன்னையில இருந்துன்னு சொல்றோம் from today. அப்ப அந்த இருந்துன்னு வரும்போதெல்லாம் நான் ஃப்ரம்னு சொல்லிட்டு போட்டேன். அடுத்து மூணாவது வார்த்தை again. மீண்டும் சொல்லிட்டு ரிட்டர்ன் ஃபார்ம்ல தமிழ்ல வரும். மறுபடியும் அப்படின்றதுக்கு again. இது again வாசிக்கூடாது, again. ஃபர்ஸ்ட் வேர்ட் மறுபடியும் கூப்பிடு call again. அடுத்து மறுபடியும் அனுப்பு send again. மறுபடியும் தொடங்கு start again. மறுபடியும் சாப்பிடு eat again. மறுபடியும் பாடு sing again. மறுபடியும் செய் do again. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். மறுபடியும் சுத்தம் செய் clean again. மறுபடியும் வாங்கு buy again. மறுபடியும் வா come again. மறுபடியும் போ go again. மறுபடியும் பேசு speak again. மறுபடியும் பாரு watch again. அடுத்து நாலாவது வார்த்தை about அப்படின்னா வந்து தமிழ்ல பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். about. இப்போ இதுக்கான சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் என்னைய பத்தி. இதுமே நம்ம ஒரு டேல வந்து படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. என்னைய பத்தின்னு சொல்றதுக்கு about me. உன்னை பத்தி about you. அவனை பத்தி about him. அவளை பத்தி about her. அவங்கள பத்தி about them. நம்ம பத்தி about us. ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ். கடந்த காலத்தை பத்தி அப்படின்னு சொல்றோம். கடந்த காலத்தை பத்தி. அப்போ கடந்த காலம் இருக்கு past. about past. எதிர்காலத்தை பத்தி இப்போ எப்படி சொல்லுவோம்? about future. about future. இந்தியாவை பத்தி அப்படின்னு சொல்றோம். about India. குழந்தைகளை பத்தி about children. அரசியலை பத்தி about politics. என் அப்பாவை பத்தி about my father or about my dad. அஞ்சாவது வார்த்தை well அப்படின்னா நல்லா அப்படின்னு அர்த்தம். well. சரி, இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நல்லா படி study well. நம்ம கொடுக்குற எல்லா வார்த்தையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பின்னாடி தான் வரும். நல்லா சாப்பிடு eat well. நல்லா தூங்கு sleep well. நல்லா செய் do well.
நல்லா சம, cook well, நல்லா யோசி, think well. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ், நல்லா நடின்னு சொல்றோம். அப்ப நடின்றதுக்கு act well. நல்லா எழுது, write well. நல்லா பாடு, sing well. நல்லா பேசு, speak well. நல்லா ஓட்டு வண்டியது, drive well. நல்லா ஓடுன்னு சொல்லும்போது run well. அடுத்த ஆறாவது வார்த்தை this அப்படின்னா தமிழ்ல இது அப்படின்னு அர்த்தம். சரி, இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இது எளிமையானது அப்படின்னு சொல்றோம். This is easy. இது உண்மையானது. This is true. இது என்னுடையது. This is mine. இது அவனுடையது. This is his. இது சுத்தமானது. This is clean. இது சரியானது. This is correct. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ், இது புதியது அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன சொல்லுவோம்? This is new. இது கடினமானது. This is hard. இது பாதுகாப்பானது. This is safe. இது தவறானது. This is wrong. இது ஆபத்தானது. This is dangerous. இது ஒரு பைக். This is a bike. அடுத்து ஏழாவது வார்த்தை இவைகள். அதுக்கு இங்கிலீஷ்ல these ன்னு சொல்றோம். ஸ்போக்கன் லாங்குவேஜ் தமிழ்ல வந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்போ நம்பர் 1ல வந்து என்ன சொல்றோம்? இவைகள் என்னுடையது அப்படின்னு சொல்றோம். ஸ்போக்கன் சொல்றா இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? அப்ப these ன்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் இருக்கு these. அப்ப எப்படி சொல்லுவோம்? இந்த இடத்துல ப்ளூரல்னால இஸ்ஸுக்கு பதிலாக வந்து நமக்கு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேர்டு வந்து போடணும். ஆறாவது வேர்ட்ல வந்து இஸ்ன்னு சொல்லிட்டு போட்டோம். இப்போ வந்து நம்ம ஆர்ன்ற வேர்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ these are mine. அடுத்து இதெல்லாம் உங்களுடையது. இவைகள் உங்களுடையது. These are yours. இவைகள் அவளுடையது. These are hers. இதெல்லாம் அவனுடையது. These are his. இதெல்லாம் எங்களுடையது. These are ours. இதெல்லாம் அவங்களுடையது. These are theirs. அடுத்து இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் புதுசு. These are new. இதெல்லாம் பழசு. These are old. இதெல்லாம் கார்கள். These are cars. இதெல்லாம் ஆபத்தானது. These are dangerous. இதெல்லாம் சுத்தமானது. These are clean. இது எல்லாம் உயரமானது. These are high. எட்டாவது வார்த்தை வந்து slowly. அப்படின்னா மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல அர்த்தம். slowly. ஓகே, இதை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் மெதுவா பேசு. Speak slowly. மெதுவா ஓட்டு. Drive slowly. மெதுவா மூச்சை விடு. Breathe slowly. மெதுவா சரி பாரு. Check slowly. மெதுவா ஓடு. Run slowly. மெதுவா சாப்பிடு. Eat slowly. மெதுவா எழுது. Write slowly. மெதுவா நட. Walk slowly. மெதுவா படி. Study slowly. மெதுவா வாசி. Read slowly. மெதுவா செய்யி. Do slowly. மெதுவா வா. Come slowly. அடுத்து 9வது வார்த்தை with. withனா தமிழ்ல என்ன அர்த்தம்? உடன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னுடன், அதாவது என் கூட. with me. அவனுடன். with him. அவளுடன். with her. அவங்களுடன், அவங்க கூட. with them. எங்க கூட, நம்ம கூட. with us. உன் கூட. with you. ஓகே, இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம பார்ப்போம். என் ஆசிரியருடன். with my teacher. என் நண்பர்களுடன்.
with my friends. என் ஆதாரத்துடன் with my evidence. எல்லோருடன் with everyone. உணவுடன் with food. அனுமதியுடன் with permission. அடுத்து 10வது வார்த்தை for. அப்படின்னா தமிழ்ல காக அப்படின்னு அர்த்தம். எனக்காக for me. உனக்காக for you. அவனுக்காக for him. அவளுக்காக for her. நமக்காக for us. அவங்களுக்காக for them. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். என் குடும்பத்துக்காக for my family. என் ஸ்கூலுக்காகன்னு சொல்றோம் for my school. என் பெற்றோருக்காக அப்போ இந்த இடத்துல என் பேரண்ட்ஸ்க்காக so for my parents. மற்றவங்களுக்காக for others. பணத்துக்காக for money. மாணவர்களுக்காக for students. So இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். உங்களால ஈஸியா கத்துக்க முடிஞ்சுக்கலாம். வெல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா கத்துக்கிறத விட ஒரு கைடர் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும் அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9789960549. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க இங்கிலீஷ் வந்து கத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.